கோயில்களை நிர்வகிப்பதற்கு இந்துக்களை தவிர யாருக்கும் உரிமை கிடையாது. தேவாலயங்களை நிர்வகிப்பதற்கு கிறிஸ்தவர்களை தவிர யாருக்கும் உரிமை கிடையாது. அதே போலத்தான் இஸ்லாமியர்களுக்கு பாத்திரமான வக்ஃபு சொத்துக்களை நிர்வகிப்பதற்கு முஸ்லிம்களை தவிர எவனுக்கும் அதிகாரம் கிடையாது. யாரேனும் இதில் தலையிட நினைத்தால் எங்களுடைய போராட்டம் வெடிக்கும், தொடர் போராட்டங்களாக மாறும். இந்த இந்திய நாடே ஸ்தம்பிக்கின்ற வகையிலே எங்களுடைய போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இது இறுதி வடிவம் அல்ல, ஆரம்பம் தான். இந்த சட்டத்திலிருந்து மோடியும் அவருடைய வகையராக்களும் பின்வாங்கவில்லை என்றால் நாங்கள் எங்களுடைய போராட்டத்திலிருந்து பின்வாங்க மாட்டோம், ஓய மாட்டோம். நாங்கள் இந்த போராட்டத்தில் இங்கேயே அமர்ந்தோம்னா எங்களை யாராலையும் பின்வாங்க வைக்க முடியாது. லட்சக்கணக்கான ஏக்கர் சொத்துக்களை பாஜகவின் கண்களை உறுத்துகிறதா? வாரிய நிர்வாகத்தில் சாவிகளை நுழைக்க துடிக்கும். என்ன நியாயம், என்ன நியாயம், நியாயவான்களே இது என்ன நியாயம்? முஸ்லிம்களின் சொத்தை நிர்வகிக்க காவிகள் துடிப்பது என்ன நியாயம்? ராமர் கோவில் நிர்வாகத்தில் முஸ்லிம்களை நீ விடுவாயா? சங்கர மடத்தின் நிர்வாகத்தில் கிறிஸ்துவ மக்களை விடுவாயா? பதில் சொல்லடா, பதில் சொல்லடா. வக்ஃபு சொத்தை அபகரிக்க துடிக்கும் ஒன்றிய அரசின் அடக்குமுறையை வன்மையாக கண்டித்து தெளிந்த போராட்டம் முஸ்லிம்களை தொடர்ந்து சீண்டும் மைனாரிட்டி பாஜக அரசை திட்டம் போட்டு சட்டம் போட்டு முஸ்லிம் சமுதாயத்தை குறிவைத்து சதி செய்யும் ஒன்றிய அரசின் கயமத்தனத்தை கண்டிக்கின்றோம். வக்ஃபு எங்கள் சொத்து, இது எங்கள் உரிமை. உன் திட்டம் ஒழிப்போம், உன் கொட்டம் ஒழிப்போம், உன் சட்டம் தகர்ப்போம். நாங்கள் பயப்பட மாட்டோம். நீ சுருட்டிட நினைத்தால் வக்ஃபை இழக்கவும் மாட்டோம். உன்னை விரட்டி அடிப்போம். எங்கள் உரிமையை கேட்க நாங்கள் உயிரையும் கொடுப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனின் அன்பும் அருளும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக என்ற பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இங்கு கூட்டப்பட்டிருக்கிற இந்த கூட்டம் எதற்காக என்பதை இங்கு எழுப்பப்பட்ட கோஷத்தின் வாயிலாகவே நாம் ஓரளவு அறிந்திருப்போம். ஒன்றிய பாஜக மைனாரிட்டி அரசு தொடர்ந்து ஆட்சிக்கட்டிலில் அமர்ந்த முதல் சிறுபான்மையினர்களுக்கு எதிராக, குறிப்பாக முஸ்லிம்களுக்கு எதிரான பல்வேறு விதமான சட்டங்களை இயற்றிக் கொண்டிருக்கிறது. அதில் தற்பொழுது வக்ஃபு சட்டத்தில் சில திருத்தங்களை செய்து முஸ்லிம் சமுதாயத்திடமிருந்து அவர்களுக்கு பாத்திரமான இந்த சொத்துக்களை கொள்ளைப்புறம் வழியாக அபகரித்து கார்ப்பரேட்டுகளுக்கு தாரை வார்க்கும் விதமாக சில சட்ட திருத்தங்களை மேற்கொண்டுள்ளது. இதை கண்டிக்கும் விதமாகத்தான் இங்கு இந்த ஆர்ப்பாட்டம் கூட்டப்பட்டுள்ளது. இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் என்ன, என்னென்ன சட்ட திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்கு முன்னால் இந்த வக்ஃபு சொத்து என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வக்ஃபு சொத்து என்பது ஏதோ அரசாங்கம் இந்த இஸ்லாமியர்களுக்கு கொடுத்த சொத்துக்கள் கிடையாது. பாஜக அரசு தாரை வார்த்தது கிடையாது. முஸ்லிம் முன்னோர்கள், முஸ்லிம் மன்னர்கள், ஜமீன்தார்கள், செல்வந்தர்கள் எல்லாம் இந்த இஸ்லாமிய மக்கள் தங்களுடைய மத வழிபாட்டை சரியாக செய்ய வேண்டும் என்பதற்காக பள்ளிவாசல்களை நிறுவுவதற்காகவும் இஸ்லாமிய கல்விகளை போதிக்கின்ற கல்வி நிலையங்களை உருவாக்குவதற்காகவும்
கல்வியிலே முஸ்லிம் சமுதாயம் முன்னேற வேண்டும் என்பதற்காகவும் இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு நோக்கத்திலே இறைவனுடைய நன்மையை எதிர்பார்த்து தானமாக வழங்கிய சொத்துக்கள் தான் இந்த வக்ஃபு சொத்துக்கள் என்பது. இதை யாரும் எந்த தனி நபரும் உரிமை கோர முடியாது. எத்தனை ஆண்டுகள் ஒருவன் சட்டத்துக்கு புறம்பாக ஆக்கிரமித்து வைத்திருந்தாலும் கூட வக்ஃபு என்பது முழுக்க முழுக்க இறைவனுக்கு பாத்திரமானது. இறைவனிடத்தில் நன்மையை எதிர்பார்த்துத்தான் இந்த முஸ்லிம் முன்னோர்கள் இந்த சமுதாயத்துக்காக கொடுத்து விட்டு சென்றார்கள். அதை எக்காலத்திலேயும் யாரும் உரிமை கோரவும் முடியாது, யாருக்கும் அது உரிமையாக பாத்திரப்படவும் செய்யாது. அப்படியான ஒரு சொத்து தான் வக்ஃபு சொத்து என்பது. இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய நிலையை முன்னேற்ற வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட சொத்துக்கள். இது நாடு முழுவதும் பல்வேறு இடங்களிலே பரவி கிடக்கிறது. கிட்டத்தட்ட வக்ஃபுக்கு கீழே 9.5 லட்சம் ஏக்கர் அளவுக்கான சொத்து மதிப்பு இருக்கிறது. இதனுடைய மதிப்பு கிட்டத்தட்ட 1.25 லட்சம் கோடி. இத்தகைய சொத்து என்பது இந்திய அரசாங்கத்திற்கு கீழே இருக்கின்ற ராணுவத்துறை, அதற்கு அடுத்ததாக ரயில்வே துறை, இந்த 2 துறைகளுக்கும் தான் அதிகமான சொத்துக்கள் என்பது இருக்கிறது. இந்த 2 துறைகளுக்கு அடுத்தபடியாக வக்ஃபுக்கு கீழே தான் அதிகப்படியான சொத்துக்களும் அதனுடைய மதிப்புகளும் இருக்கிறது. இந்த சொத்தை முஸ்லிம் சமுதாயத்திடமிருந்து பறிக்க வேண்டும் என்பது RSS அஜெண்டாக்களில் ஒன்று. RSS அஜெண்டாவை அச்சிலும் பிசகாமல் பின்பற்றி அதை சட்டத்தின் துணை கொண்டு நிலைநாட்ட வேண்டும் என்பதுதான் பாஜக அரசுடைய திட்டம். இந்த திட்டங்கள்ல பல்வேறு விஷயங்களை அவர்கள் நடைமுறைக்கு கொண்டு வந்து விட்டார்கள். உதாரணத்துக்கு முத்தலாக் தடை சட்டம் என்கின்ற பெயரிலே முஸ்லிம்களுடைய மார்க்க விவகாரத்தில் மூக்கை நுழைத்து இந்த இந்திய அரசியல் சாசன சட்டம் ஒவ்வொரு மதத்தவர்களும் அவர்களுடைய மத நம்பிக்கையில் நடக்கலாம் என்கின்ற சுதந்திரத்தை வழங்கி இருக்கின்ற பொழுது அந்த அரசியல் சாசனத்திற்கு எதிராக முத்தலாக் தடை சட்டம் என்கின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து முஸ்லிம் சமுதாயத்தை வஞ்சித்தார்கள். இந்த மார்க்கத்தினுடைய விஷயங்களில் மூக்கை நுழைத்தார்கள். அதே போல இந்த முஸ்லிம்களுடைய குடி உரிமையை பறிக்க வேண்டும் என்பதற்காக குடியுரிமை திருத்த சட்டம் என்கின்ற பெயரிலே CAA கொண்டு வந்தார்கள். நாடே கொந்தளித்தது. ஒவ்வொரு ஊர்களும் போராட்ட களங்களாக மாறியது. தொடர் போராட்டங்கள் இந்திய நாடு முழுவதும் வெடித்தது. எல்லா மக்களும் களத்திலே இறங்கி போராடிய காரணத்தினால் இந்த மோடி பாஜக அரசு அந்த சட்டத்திலிருந்து பின்வாங்கி அதை கடப்பில் போட்டது. இப்படி தொடர்ந்து முஸ்லிம்களை வஞ்சிக்கின்ற வகையிலே தன்னுடைய கையில் அதிகாரம் இருக்கின்ற ஒரு காரணத்தினால் அந்த அதிகார திமிரிலே சில சட்ட திருத்தங்களை கொண்டு வந்து முஸ்லிம் சமுதாயத்தை வஞ்சிக்கின்ற நோக்கிலே இந்த பாஜக அரசு செயல்பட்டு வருகிறது. அந்த வரிசையில தான் தற்பொழுது இந்த வக்ஃபு திருத்த சட்டம் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. வக்ஃபு சொத்துக்கள் என்பது இஸ்லாமிய சமுதாயத்துக்காக வழங்கப்பட்ட சொத்து என்று இருந்தாலும் அதை ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியிலேயே ஒன்று திரட்டி இதை ஒரு வாரியமாக ஒரு தனித்துறையாக கொண்டு வர வேண்டும், இதை முஸ்லிம்களுக்காக பாதுகாத்து கொடுக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே வக்ஃபு துறை என்பது உருவாக்கப்பட்டு அதுல பல்வேறு சட்ட திருத்தங்களும் கொண்டு வரப்பட்டது. 1995 இந்த சட்டங்கள் முறைப்படுத்தப்பட்டது. 2013 வக்ஃபு திருத்த சட்டங்கள் சில சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. ஆனால் அப்போதெல்லாம் இந்த இஸ்லாமிய சமுதாயத்திலே வக்ஃபு திருத்த சட்டங்கள் வந்த பொழுதெல்லாம் கொந்தளிப்பு நிலை இல்லை. ஏன்னா அந்த சட்டங்கள் எல்லாம் முஸ்லிம்களுடைய அந்த வக்ஃபு சொத்தினுடைய நோக்கத்தை சிதைக்கின்ற வகையில இல்லை, வக்ஃபு சொத்தினுடைய நோக்கத்தை இல்லாமலாக்குகின்ற வகையில இல்லை. அந்த சட்ட திருத்தங்கள் எல்லாம்
வக்ஃபு சொத்துக்களை பாதுகாக்கின்ற வகையிலே இருந்தது. ஆனா தற்பொழுது இந்த பாஜக அரசு கொண்டு வந்திருக்கிற திருத்தம் என்கின்ற பெயரிலே 44 திருத்தங்களை செய்திருக்கிறார். இந்த 44 திருத்தங்கள் எல்லாமே முஸ்லிம்களுடைய சொத்தை, முஸ்லிம்களுக்கு பாத்திரமான இந்த சொத்துக்களை அவர்களிடமிருந்து பறிக்கின்ற வகையிலே திருத்தங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு ஒரு சிலர்களை பார்ப்போம். 1995 வக்ஃபு திருத்த சட்டம் என்பது சில சட்டங்கள் திருத்தப்படுகிறது, நெறிமுறைப்படுத்தப்படுகிறது. அதுல இருக்கக்கூடிய சட்டம் என்ன? இந்த வக்ஃபு சொத்துக்களை நிர்வகிப்பவர்கள் வக்ஃபு கவுன்சிலுடைய அதிகாரிகளாக, தலைமை அதிகாரிகளாக இருப்பவர்கள், செயலாளர்களாக இருப்பவர்கள் முஸ்லிமாகத்தான் இருக்க வேண்டும் என்று 1995 இயற்றப்பட்ட சட்டம் சொல்லுகிறது. ஆனா இப்போ 2024 இவர்கள் திருத்த சட்டம் என்கின்ற பெயரிலே முன்மொழிந்திருக்கிற இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, முஸ்லிம்களுடைய சொத்தை, பள்ளிவாசல்களை, மதரசாக்களை, முஸ்லிம்களுக்கு பாத்திரமான மத வழிபாட்டு தலங்களை முஸ்லிம் அல்லாதவர்களும் நிர்வகிக்கலாம் என்று ஒரு திருத்தத்தை கொண்டு வராங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, பிரமத அன்பர்களே, யோசித்து பாருங்கள். உங்களுடைய கோயில்களில் நாங்கள் வந்து உரிமை கேட்கின்றோமா? கோயில்களை நிர்வகிக்கின்ற உரிமைகளை எங்களுக்கு தாருங்கள் என்று யாராவது வந்து கேட்கின்றோமா? அப்படி கேட்பது அநாகரிகம் என்பது இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு தெரியும். அப்படி யாரும் கேட்பது கிடையாது. கிறிஸ்தவ ஆலயங்களை இந்துக்களும் இஸ்லாமியர்களும் நிர்வகிக்க வேண்டும் என்று சொல்ல முடியுமா? அப்படி சொல்வது அநாகரிகம் என்பது எல்லா மக்களுக்கும் தெரியும். ஆனா இந்த மோடி பாஜக அரசு முஸ்லிம்களுடைய பள்ளிவாசல்கள் அடங்கியிருக்கிற, மதரசாக்கள் அடங்கியிருக்கிற இந்த வக்ஃபை முஸ்லிம் அல்லாதவர்களும் நிர்வகிக்கலாம் என்று சட்டத்தை கொண்டு வராங்கன்னா, எப்பேற்பட்ட மத சுதந்திரத்தில் தலையிடுகின்ற விஷயம்! மதச்சார்பற்ற நாடு என்று இந்த இந்திய நாடு உலக அரங்கிலே போற்றப்படுகின்ற நாடு. அப்படிப்பட்ட இந்த நாட்டில் இந்த இந்திய அரசியலமைப்பு பிரிவு 26, பிரிவு 30, பிரிவு 13 இதுவெல்லாம் இந்திய அரசு நமக்கு சுதந்திரத்தை தருகிறது. இந்த ஒருவர் தங்களுடைய மத நம்பிக்கையின் அடிப்படையில் எந்த மதத்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் மத நம்பிக்கையின் அடிப்படையில் சொத்துக்களை நிர்வகிக்கலாம். உரிமையை இந்திய அரசியல் சாசனம் தருகிறது. இந்திய அரசியல் சாசன சட்டம் இப்படி நமக்கு தந்திருக்கின்ற பொழுது அந்த உரிமையை பறிக்கின்ற வகையிலே இந்த திருத்த சட்டம் என்கின்ற பெயரிலே இவ்வளவு பெரிய ஒரு அரசியலமைப்புக்கு எதிரான தாக்குதலை மோடி பாஜக அரசு தொடுக்கிறது. எதிர்க்கட்சிகள் கண்டனங்களை தெரிவிக்கிறார்கள், இதற்கு பல எதிர்ப்புகளை தெரிவிக்கிறார்கள். நடுநிலை கண்ணோட்டத்தோடு சிந்திக்கின்ற அனைத்து மக்களும் இந்த சட்டத்துக்கு எதிராக போர் கொடி முக்குகிறார்கள். ஆனாலும் அமித்ஷா பேசுகிறார், இதை நாங்கள் கொண்டு வந்தே தீருவோம் என்று. அப்ப என்ன நோக்கம் இவங்களுக்கு? முஸ்லிம்களுடைய சொத்துல தலைமை அதிகாரியாக முஸ்லிம் அல்லாதவர்களை கொண்டு வர வேண்டும், சங் பரிவார சிந்தனையுடையவர்களை கொண்டு வர வேண்டும், சிறுபான்மையினரை அழித்து ஒழிக்க வேண்டும் என்கின்ற இந்துத்துவ சிந்தனை கொண்டவர்களை கொண்டு வர வேண்டும். கொண்டு வந்து இந்த இஸ்லாமியர்களிடத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களை நாம் அபகரிக்க வேண்டும், அவர்களுடைய மத விவகாரங்களிலே தலையிட வேண்டும், பள்ளிவாசல்களில் அவர்களுடைய மத விவகாரங்களை நடத்துவதற்கு அவர்களை அனுமதிக்க கூடாது. இதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. அதே போல மாநில வக்ஃபு கவுன்சிலையும் வக்ஃபு போர்டு மெம்பர்களாக 50% மட்டும் முஸ்லிமாக இருந்தால் போதுமானது. வக்ஃபு போர்டுன்னு இருக்குது, அதுல உறுப்பினர்களாக 50% மட்டும் முஸ்லிம் இருந்தா போதும். அப்ப மத்த 50% அவர்களுடைய அந்த பாசிசத்தை நிலைநாட்டுகிற சங் பரிவாரத்தினரை நுழைப்பதற்கான சதி திட்டத்தை தீட்டுகிறார்கள். யோசிச்சு பாருங்க, மத சார்பற்ற நாட்டின் மீது தொடுக்கின்ற போர் கொடியாக இது இருக்கிறது. இப்படி போர்க்கொடி தூக்கிவிட்டு அரசியலமைப்புக்கு எதிரான சட்டத்தை இவர்கள் இயற்றுகிறார்கள். நாம் கேட்கக்கூடிய கேள்வி ஒன்றே ஒன்றுதான். நடுநிலை கண்ணோட்டத்தோடு சிந்திக்கக்கூடிய மக்களிடத்திலேயும்
இது போன்ற சட்ட திட்டங்களை ஆதரிப்பவர்களிடத்திலேயும் கேட்கக்கூடிய கேள்வி ஒன்றே ஒன்றுதான், கோயில்களை நிர்வகிப்பதற்கு இந்துக்களை தவிர யாருக்கும் உரிமை கிடையாது. தேவாலயங்களை நிர்வகிப்பதற்கு கிறிஸ்தவர்களை தவிர யாருக்கும் உரிமை கிடையாது. அதே போலத்தான் இஸ்லாமியர்களுக்கு பாத்திரமான வக்ஃபு சொத்துக்களை நிர்வகிப்பதற்கு முஸ்லிம்களை தவிர எவனுக்கும் அதிகாரம் கிடையாது. யாரேனும் இதில் தலையிட நினைத்தால் எங்களுடைய போராட்டம் வெடிக்கும், தொடர் போராட்டங்களாக மாறும். இந்த இந்திய நாடே ஸ்தம்பிக்கின்ற வகையிலே எங்களுடைய போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இவ்வளவு மதச்சார்பற்ற நாட்டிலே இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான போர் தொடுக்கின்ற வகையிலே இப்படியான சட்ட திருத்தத்தை இந்த மோடி அரசு செய்திருக்கிறது. அடுத்து என்ன செய்யறாங்கன்னா, கொடுமையை பாருங்க. இந்த சொத்தை ஒருத்தன் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறான். ஏன்னா பஞ்சாப், ஹரியானா போன்ற மாநிலத்தில எல்லாம் பெரும்பான்மையான சொத்துக்கள் ஆக்கிரமிக்கப்பட்டுடுச்சு. இவ்வளவு நம்முடைய தமிழ்நாட்டில் பல்வேறு அரசு அலுவலகங்கள் கூட வக்ஃபு சொத்தை ஆக்கிரமிச்சுதான் கட்டப்பட்ட. அரசு அலுவலகங்கள் வக்ஃபு சொத்தை ஆக்கிரமித்து மதுரையில, திருச்சியில இது போன்று பல்வேறு இடங்களில் வக்ஃபு சொத்துக்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. பல கார்ப்பரேட் நிறுவனங்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கெல்லாம் என்ன சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கிறாங்க தெரியுமா? 1995 சட்டம். சட்டத்துக்கு எதிராக ஆக்கிரமித்தது ஆதாரத்தோடு நிரூபணமாகும் பொழுது அவனுக்கு 2 ஆண்டுகள் கடும் காவல் தண்டனை, நான் பெயிலபிள் கேஸ், பெயில்ல எல்லாம் வெளியே வர முடியாது. இதே 95 சட்டம் சொல்லுது. இதை எப்படி திருத்தி இருக்கிறாங்கன்னா, கடும் காவல் அப்படிங்கறதெல்லாம் எடுத்தாச்சு, ஏதோ தண்டனை கொடுக்கப்படுமா, நான் பெயிலபிள நீக்கியாச்சு. இதெல்லாம் நீக்கிட்டு சும்மா பேருக்கு ஒரு பெட்டி கேஸை போல மாத்திட்டாங்க. அதுல எல்லாம் கொடுமை இன்னொன்னு என்னன்னா, இப்படி ஆக்கிரமிச்சவன் 12 வருஷம் அதை பயன்படுத்திக்கிட்டு இருந்தான்னா அந்த சொத்து அவனுக்கு. 12 வருஷம் அவன் கையில இருந்துச்சுன்னா அவன் அதை எடுத்துக்கலாம். பள்ளிவாசல்கள் இருக்கிறது நம்முடைய வக்ஃபுக்கு கீழே, மையவாடிகள் இருக்கிறது, இன்னும் ஏராளமான இடங்கள் இருக்கிறது. அந்த இடங்கள்ல ஒருத்தவன் 12 வருஷம் ஆக்கிரமிச்சு இருந்தான்னா அவனுக்கே அந்த சொத்து போயிடும்னா யாரு சொத்தை யாருக்கடா கொடுக்கிறது? இந்த இஸ்லாமிய மக்களுடைய வாழ்வின் முன்னேற்றத்துக்காகவும் மத வழிபாடுகளுக்காகவும் கொடுக்கப்பட்ட சொத்தை எவனுக்கு பத்திரமாக்கி கொடுப்பது? இது யாருடைய அதிகாரம்? எங்கள் இறைவனுக்கு சொந்தமான சொத்தை யாருக்கும் கொடுப்பதற்கு அதிகாரம் இல்லை. அப்படியான ஒரு சட்ட திருத்தத்தை 12 வருஷம் கையில வச்சா அவனுக்கே போயிடும்னு எழுதி வச்சிருக்கிறாங்கன்னா எவ்வளவு பெரிய கொடுமை. மக்கள் சிந்திக்கணும், எங்களுடைய பிரமத அன்பர்கள் சிந்திக்கணும். உங்கள் மத்தியிலே நாங்கள் குரல் கொடுப்பதற்கு காரணம் என்ன? என்ன முஸ்லிம்னா ஒரே போராடிக்கிட்டே இருக்கிறானே, ரோட்ல கத்திக்கிட்டே இருக்கிறானே, ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிட்டே இருக்கிறானே, இப்படி முஸ்லிம் அல்லாத நண்பர்கள் நினைத்து விடக் கூடாது. எங்களுடைய நிலைமை இந்த நாட்டில் அப்படிதான் இருக்குதுங்கிறத புரிஞ்சுங்க. இந்த நாட்டில், இந்திய நாட்டில், மதச்சார்பற்ற நாட்டில் அண்ணன் தம்பிகளாக பழகி வருகிறோம், மாமன் மச்சான்களாக பழகி வருகிறோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த பாசிச பாஜக அரசு பிரித்தாளும் சூழ்ச்சியின் மூலமாக முஸ்லிம்களை விரோதிகளாக காண்பித்து எங்களுடைய உரிமைகளை ஒவ்வொன்றாக பறித்து, அடிப்படை உரிமை மட்டுமல்ல, வாழ்வதற்கே இந்த நாட்டில் ஒவ்வொரு நாளும் இஸ்லாமியர்கள் போராட வேண்டிய நிலைமையில தான் நாங்க, பரிதாப நிலையில தான் வாழ்றோம். அதனாலதான் நாங்க வீதியில இறங்கி குரல் கொடுக்கின்றோம். அப்ப இவ்வளவு மோசமான சட்டங்களை மத விவகாரத்திலே தலையிட்டு நான் கேட்கிற முஸ்லிம்களுக்கு அவர்களுக்கு பாத்திரமான சொத்தை, அவர்களுடைய மத அடிப்படையில் கொடுக்கப்பட்ட சொத்தை நிர்வகிக்கிறதுக்கு இந்த நாட்டில் உரிமை இல்லையா? இந்த நாட்டில் அந்த உரிமையை கூட இஸ்லாமியர்கள் இழந்து விட்டார்களா? அப்படியான அடிப்படை உரிமை கூட இல்லாத அளவுக்கு இஸ்லாமியர்களுடைய உரிமைகள் கிள்ளிக்கீரையாக மாறிவிட்டதா? எவ்வளவு பெரிய மோசமான செயல். இன்னும் பார்க்கிறோம், இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தில் எவ்வளவு பெரிய அபத்தமான நிபந்தனைகளை எல்லாம் இட்டிருக்கிறாங்கன்னா, அபகரிச்சவனுக்கு சொத்தையே கொடுத்துருவாங்களாம். இல்ல நிர்வாகிகளாக சின்ன சின்ன முத்தவள்ளிகள் இருப்பாங்க, ஜமாத்தாரர்கள் இருப்பாங்க, அவங்க தப்பு செஞ்சுட்டா அவங்களுக்கு 1 லட்சம் வரை அபராதம். எவனோ ஒருத்தன் அபகரிப்பானா, அவனுக்கு இந்த நீ புடி எடுத்துட்டு போ அப்படின்னு கொடுத்துருவானா.
இவன் உட்கார்ந்துகிட்டு சின்ன சின்ன தப்பு செய்வன்ல, அவனும் தண்டிக்கப்பட வேண்டியவன் தான். ஆனா இவர்களுக்கு முஸ்லிம் விரோத போக்குத்தான் என்பது எதிலிருந்து பட்டவர்த்தனம் ஆகிறது என்றால், அபகரிப்பவனுக்கு சொத்தை கொடுத்து விட்டு நிர்வாகியாக, ஜமாத்தாராக, முத்தவள்ளியாக இருப்பவருக்கு 1 லட்சம் வரை அபராதம் என்று விதிக்கிறார்கள் என்றால், இதுல முஸ்லிம் விரோத போக்க தவிர வேற ஒண்ணு இல்லைங்கிறது இதுல இருந்தே தெரியுதா இல்லையா? அப்ப எவ்வளவு பெரிய கடுமையான இந்த அரசியல் அமைப்புக்கு எதிரான ஒரு சட்ட திருத்தத்தை இந்த மோடி அரசு கொண்டு வந்திருக்கிறது. அப்ப ஒவ்வொரு மதத்தவர்களுக்கும் அவரவர்களுக்கான சுதந்திரம் என்பது இருக்கும், இந்த நாடு வழங்கி இருக்கிறது. அப்ப நாட்டுக்கே எதிரானவர்கள் தான் இந்த பாஜகவினர் என்பதை இந்த நேரத்தில் நாம புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் பாருங்க, இந்த சட்ட திருத்தத்துல இவர்கள் இந்த தலைவர், செயலாளர், இது போன்ற உறுப்பினர்கள் இவர்கள் எல்லாம் முஸ்லிம் அல்லாதவர்களையும் சேர்க்கலாம்னு சொல்றாங்க. அப்போ இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, காசி விஸ்வநாதர் கோயில் இருக்குது. இந்த காசி விஸ்வநாதர் கோயிலுக்குன்னு ஒரு சட்டம் இருக்கு. என்னன்னா, அதுல பல பேர் நிர்வாகிகளா இருப்பாங்க. அதுல 2 பேர் யாருன்னா, அந்த மாவட்டத்தினுடைய கலெக்டரும் அந்த மாவட்டத்தினுடைய கமிஷனரும் அங்க நிர்வாகியாக இருக்கணும் அந்த சட்டம் சொல்லுது. அதுல எப்படின்னு கவனிங்க, கலெக்டர் ஒருவேளை முஸ்லிமாக இருந்தால், இந்து அல்லாதவராக இருப்பார் என்றால், அந்த கலெக்டருக்கு அடுத்தபடியாக இந்துக்களில் யார் மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறாரோ அவர்தான் அந்த கோயிலை நிர்வகிக்க வேணும். இது அவங்க மத சுதந்திரம், இது தப்பே கிடையாது, இப்படித்தான் இருக்கணும், இதுதான் சரி. இன்றைக்கு எங்க இருக்கக்கூடிய கோயிலாக இருந்தாலும் சரி, இந்த பெரம்பலூர்ல இருக்கிற கோயிலா இருந்தாலும் சரி, எந்த ஊரில் இருக்கின்ற கோயில்களாக இருந்தாலும் சரி, அதை இந்துக்கள் தான் நிர்வகிக்க வேண்டும், அதுதான் சரி. அதில் ஒரு இஸ்லாமியன் தலையிட்டாலும், ஒரு கிறிஸ்தவர் தலையிட்டாலும் அந்த இந்துக்கள் தட்டி கேட்க வேண்டும், உரிமை குரல் எழுப்ப வேண்டும். ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் இருக்கிறது, அதை கிறிஸ்தவர்கள் தான் நிர்வகிக்க வேண்டும். அங்கே ஒரு முஸ்லிம் தலையிட்டால், அங்கே ஒரு இந்து தலையிட்டால் அந்த கிறிஸ்தவர்கள் உரிமை குரல் எழுப்பணும், அதுதான் சரி. ஆனா இங்க இஸ்லாமியர்களுக்கு என்ன பண்றாங்கன்னா, சட்டமாவே மாத்துறாங்க. அதை யார் செய்யறா? இந்த இந்திய நாட்டை ஆளுகிற பாஜக அரசே முஸ்லிம் விரோத போக்கே தன்னுடைய தலையாய கடமை என்கின்ற இருக்கிற பாஜக அரசு சட்டத்தின் துணை கொண்டே முஸ்லிம் மட்டும் நிர்வகிக்க கூடாது, இந்துக்களும் நிர்வகிங்க பள்ளிவாசல இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் நிர்வகிங்க, முஸ்லிம்களுடைய பாடசாலைகளை இந்துக்கள் நிர்வகிங்க. அப்ப ஒரு மதத்தின் மீது தொடுக்கின்ற போர் தானே இது. இது ஒரு மத விவகாரத்தில் தலையிடுவதானே, இந்திய அரசியல் அமைப்புக்கு எதிரான ஒரு போர் கொடி தானே. அப்ப அதைத்தான் இன்றைக்கு இந்த பாஜக அரசு செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆர்ப்பாட்டம் இங்கு மட்டுமல்ல, நேற்றிலிருந்து தமிழகத்தினுடைய ஒவ்வொரு தலைநகரங்களிலேயும் இந்த ஆர்ப்பாட்டம் வெடித்துக் கொண்டிருக்கிறது. எல்லா இடங்களிலேயும் மக்களினுடைய கோஷங்கள் எழுப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இது இறுதி வடிவம் அல்ல, ஆரம்பம் தான். இந்த சட்டத்திலிருந்து மோடியும் அவருடைய வகையறாக்களும் பின்வாங்கவில்லை என்றால் நாங்கள் எங்களுடைய போராட்டத்திலிருந்து பின்வாங்க மாட்டோம், ஓய மாட்டோம். நாங்கள் இந்த போராட்டத்தில் இங்கேயே அமர்ந்தோம்னா எங்களை யாராலையும் பின்வாங்க வைக்க முடியாது. அப்ப இதை நாங்க எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கிறோம். அப்ப நாம இன்னும் கவனிக்க வேண்டிய விஷயம், இதுல இன்னொரு சட்ட திருத்தம் என்னன்னா, முன்னாடி இது இந்த வக்ஃபுல சொத்தை கணக்கிடுறது, அளவிடுறது, அதனுடைய அந்த பிரச்சனைகளை சரி செய்யறதெல்லாம் அந்த ஆணையத்தினுடைய தலைவர், சர்வேயர் இவங்களுடைய கையில தான் இருந்துச்சு. இப்ப முழு அதிகாரமும் கலெக்டர் கையிலையா. கலெக்டர் தான் எல்லா முடிவையும் எடுப்பாராம். வக்ஃபுங்கிறது முஸ்லிம்களுக்கு பாத்திரமான சொத்து. முஸ்லிம்களுக்கு பாத்திரமான சொத்துல ஏற்கனவே இருக்கிற 95ல இயற்றப்பட்ட சட்டம் சரியா இருக்குது. சரியா இருக்கிற சட்டத்துல திருத்தங்கிற பேர்ல கலெக்டர் எல்லாத்தையும் பாத்துக்குவாரா. என்னத்தை பாத்துக்குவாரு? வட மாநிலங்கள்ல முஸ்லிம்களுடைய வீடுகள் இடிக்கப்பட்டுச்சே, கலெக்டர் பார்க்க தான் செஞ்சார். என்ன செஞ்சாரு? பாபர் மசூதி இடிக்கப்பட்டத என்ன செஞ்சாரு? பார்க்க தான் செஞ்சார். அதே மாதிரி இங்க வக்ஃபு சொத்தை ஒருத்தவன் ஆக்கிரமிச்சான்னா கலெக்டர் என்ன பண்ணுவாரு? பாப்பார். அதுக்கு மேல என்ன பண்ணிடுவாரு? சரி, இங்க தமிழ்நாட்டுல நம்ம மாநிலத்துல ஓரளவு சரியா இருக்கும்னு நம்ம நம்பினாலும் வட மாநிலத்துல நம்ப முடியுமா? எல்லாமே சங் பரிவாரம், எல்லாம் பாசிச சிந்தனையோடு இருக்கக்கூடியவர்கள்.
இவர்கள் அந்த பள்ளிவாசலுடைய விவகாரத்தை முடிவு செய்வாங்கன்னா இவங்க யாரு பக்கம் நிப்பாங்க? அரசு வக்ஃபு சொத்தை ஆக்கிரமிச்சிருக்கு. அரசுட்டு வக்ஃபு போய் முறையிடுது, இது எங்க சொத்துன்னு. இப்ப கலெக்டருக்கு வந்து தீர்ப்பு சொல்லுவாராம். கலெக்டர் யாரு? அரசனுடைய பிரதிநிதி தானே. அரசனுடைய பிரதிநிதி என்ன சொல்வாரு? நீ கிளம்பு, இது அரசாங்கத்துக்கு தான் பாரு. அப்ப அப்படியான ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்துட்டு கேட்டா, நாங்க முஸ்லிம்கள் மீது ரொம்ப கவலைப்படுறோம். நீ கவலையே பட வேணாம், உன் கவலை எங்களுக்கு வேணாம். நாட்டுல வந்து இளைஞர்கள் எங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்ல, எங்களுக்காக வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்கன்னு இளைஞர்கள் ஒவ்வொருத்தரும் துடிக்கிறான். அந்த இளைஞர்களை பார்த்து மோடிஜிக்கு கவலை வரல. நீ எங்களுக்கு கவலைப்பட வேணான்னு யாரு சொல்றோமோ நம்மளை பார்த்து அவருக்கு ரொம்ப கவலையா இருக்குதான். முஸ்லிம்களை பார்த்தா எனக்கு ரொம்ப கவலையா இருக்குது, அதனால இந்த சட்ட திருத்தம். இப்படி கவலைப்பட்டு தான் முத்தலாக் தடை சட்டம்னு சொல்லி முஸ்லிம்களுடைய விவகாரத்துல மூக்க நுழைச்சி முஸ்லிம்களை வஞ்சிக்க பார்த்தார். எப்பெல்லாம் முஸ்லிம்கள் மேல கவலைன்னு மோடிஜி சொல்றாரோ அது அவர் வடிக்கின்ற முதலை கண்ணீர் தானே தவிர அதுல எந்த உண்மையும் இல்லைங்கிறத நாட்டு மக்கள் தெளிவாக விளங்கி வச்சிருக்கிறாங்க. அப்ப இது எல்லாமே இந்த முத்தலாக் தடை சட்டமா இருக்கட்டும், பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர துடிக்கிறதா இருக்கட்டும், குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வர துடிக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே RSS அஜெண்டாக்கள்ல ஒன்று. RSS அஜெண்டா ஒவ்வொன்றாக இந்த மோடி அரசு செஞ்சுக்கிட்டு வருது. அதுல இன்னொன்னு என்ன? காஷ்மீரினுடைய சிறப்பு அந்தஸ்து பிரிவு 370 இதை என்ன பண்ணிட்டாங்க? நீக்கிட்டாங்க. சரி, மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்துங்கிறது காஷ்மீருக்கு மட்டும் இருக்குதான்னு கேட்டா இல்ல. அருணாச்சல பிரதேசத்துக்கு இருக்குது, மிசோரத்துக்கு இருக்குது, நாகாலாந்துக்கு இருக்குது, இப்படி ஏராளமான மாநிலங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து என்பது இந்த இந்திய அரசியல் அமைப்பு வழங்கி இருக்கிற. ஆனா காஷ்மீரினுடைய சிறப்பு அந்தஸ்தை மட்டும் இந்த மோடி அரசு வந்து நீக்குது. ஏன்? RSS அஜெண்டா. இந்தியா காஷ்மீர்ல உள்ள மக்களை எல்லாம் தீவிரவாதியாகவும் பயங்கரவாதி அவன் உரிமை அடிப்படை உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறான். ஜனநாயக அடிப்படையிலே அந்த காஷ்மீரகத்திலே அமைக்கப்பட்ட ஆட்சியை கவிழ்த்து விட்டு இந்த மோடி அரசு ஒரு காட்டு தர்பாரை அங்கே நிகழ்த்தியது. அப்படி நிகழ்த்திட்டு இன்னைக்கு சமீபத்தில் கூட எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் அமரன் ஒரு படம். இந்த அமரன் படம் என்ன? காஷ்மீர் மக்களையும் முஸ்லிம்களையும் தீவிரவாதிகளாக சித்தரிச்சு எடுக்கப்பட்ட படம். ஒரு ராணுவ வீரருடைய தியாகத்தை புகழலாம், தப்பே இல்லை, புகழணும். ஏன்னா அவங்க செய்யற தியாகத்துக்கு ஈடு கிடையாது, அதை நாம எல்லா இந்தியர்களும் ஒத்துக்கொள்கிறார்கள். ஆனா இவன் என்ன பண்றானா, அது யாரு? கமலஹாசன். இந்த கமலஹாசனுடைய எல்லா காலங்கள்லயும் வேலையே என்னன்னா முஸ்லிம்களை தீவிரவாதியா காட்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அதெல்லாம் அந்த பாசிசத்தினுடைய சங் பரிவாரத்தினுடைய செயல் திட்டங்கள்ல ஒண்ணு. அதை செய்து முடிக்கக்கூடிய கைகூலிகளில் கமலஹாசனும் ஒருத்தன். ஆரம்பத்திலிருந்து முஸ்லிம்களை தீவிரவாதிகளை காட்டிட்டு கடைசியா விஸ்வரூபத்துல ஒரு பெரிய அடி இஸ்லாமிய சமுதாயத்தால கொடுக்கப்பட்டுச்சு. அதுல அடங்கி கடந்தவன் இப்போ ஒரு போர்வையை போத்திக்கிட்டு வரான். நான் ராணுவ வீரருடைய தியாகத்தை படையெடுக்கிறேன்னு ஒரு போர்வையை போத்திக்கிட்டு கல்ல உள்ள நுழைகிறான். ராணுவ வீரருடைய தியாகம் போற்றப்பட வேண்டியதுதான். ஆனா அந்த தியாகம்ங்கிற பேர்ல நீ எதை கொண்டுட்டு வர? காஷ்மீர் மக்களை தீவிரவாதியா சித்தரிக்கிற. காஷ்மீர் மக்கள் என்பவர்கள் அவர்கள் தங்களுடைய அடிப்படை உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த ராணுவத்திலையும் சமீபத்தில் கூட திருமுருகன் காந்தி என்பவர் ஒரு பத்திரிகை செய்தி கூட வெளியிட்டார். என்ன? இந்த காஷ்மீர் மக்களை தீவிரவாதியா சித்தரிச்சு ஒரு படம் வந்திருக்குது. ஏதோ காஷ்மீர் மக்கள்லாம் ராணுவத்தை அடிச்சு விரட்டுற மாதிரி எடுத்திருக்கிறான். ராணுவத்தை அவன் என்ன அடிச்சானா? அதுக்கு அடிச்சது கல்லெடுத்து அடிச்சதுக்கு காரணம் என்ன? இந்த ராணுவம் அப்பாவி மக்களை அங்க போய் கொன்று குவிச்சிச்சு. ஒருத்தனை கூட்டிட்டு போய் ஒரு 3 பேரை கூட்டிட்டு போயிட்டு ஒருத்தனை வெட்டி துண்டு துண்டாக்கிட்டு அந்த உடம்ப ஒரு பையில போட்டு இன்னொருத்தவன்கிட்ட கொடுத்து நீ அதை போய் ஆத்துல போட்டுட்டு வான்னு சொல்றது. எதை? அப்பாவி மக்களை. இவ்வளவு பெரிய கொடுமைகளை ராணுவம் செஞ்சுச்சு. அங்க இருக்கக்கூடிய பெண்களை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கியது. இதெல்லாம் அவர் புள்ளி விவரத்தோட சொல்றார். சொல்லிட்டு அப்படி பாலியல் துன்புறுத்தல் கொடுத்ததுனால இந்த பெண்கள் தங்களுடைய மானத்தை பாதுகாப்பதற்காக கல்லால் அடித்தார்கள். அதை நீ எப்படி காட்டுற? நீ யோக்கியனா இருந்தா
இரண்டு தரப்பு நியாயங்களையும் வைத்து பேச வேண்டும். இரண்டு தரப்பு நியாயங்களை மக்கள் முன்னிலையில வைத்திருக்க வேண்டும். அப்படி வைக்காமல் முஸ்லிம்களை தீவிரவாதிகளாக சித்தரித்து நீ எடுத்திருக்கிறாய், உன்னோடு நான் விவாதத்துக்கு தயார்னு அவர் பகிரங்கமா சவால் விட்டார். இதே தான் அவனுக்கு வேலை. அந்த கமலஹாசனுக்கு இதே வேலை. முஸ்லிம்களை தீவிரவாதியா காட்டிக்கிட்டு இருக்கணும். அந்த காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்தை நீக்கணுங்கிறது RSS அஜெண்டா. இப்படி முஸ்லிம்களை தீவிரவாதிகளா சித்தரிச்சு பயங்கரவாதிகளாக சித்தரிச்சு இன்னும் நீ படம் எடுப்பினா, இன்னும் நீ உன்னுடைய அந்த RSS அஜெண்டாவை நீ செயல்படுத்துவினா, இந்த முஸ்லிம் மக்கள் நீ எந்த கட்சியில கூட்டணி இருக்கிறியோ அந்த கட்சிக்கே பதிலளிக்க தயாராக இருக்கிறோம். கமலஹாசன் விஷயத்துல இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் ஜாக்கிரதையா இருக்கணும். திராவிட போர்வையை போத்திக்கிட்டு வரக்கூடிய கருங்காலி இவன், முஸ்லிம்களை வஞ்சிக்க கூடியவன். இவன் விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணுங்கிறதையும் நாங்க சொல்லிக் கொள்றோம். அப்ப இப்படி காஷ்மீர் விஷயத்திலையும் இந்த RSS அஜெண்டாவை செயல்படுத்தி முஸ்லிம் மக்களை வஞ்சித்தது. இதுல தான் கடைசியா மிச்சம் மீதி இருக்கக்கூடிய RSS அஜெண்டாவுல இந்த வக்ஃபுவும் CAA ஏற்கனவே கொண்டு வர முயற்சித்து ஒரு பதிலடி முஸ்லிம்களால் கொடுக்கப்பட்டதுனால அது கிடப்புல கிடக்குது. பொது சிவில் சட்டம் இதையெல்லாம் கொண்டு வர இப்ப மோடி அரசு துடிச்சுக்கிட்டு இருக்கு. கடைசியாக சொல்லிக் கொள்கிறோம், இப்படி தொடர்ச்சியாக RSS அஜெண்டாக்களை கொண்டு வந்து முஸ்லிம்களுடைய வாழ்வுரிமையையும் முஸ்லிம்களுடைய வக்ஃபு சொத்துரிமையையும் பறித்து முஸ்லிம் சமுதாயத்தை வஞ்சிக்க நினைத்தால் அதற்கு தக்க பதிலடி கொடுக்க இந்த இஸ்லாமிய சமுதாயம் எல்லா காலங்களிலேயும் தயாராக இருக்கிறது. நீ அபகரிக்க வந்தா நாங்க அந்த சொத்தை பாதுகாக்க எந்த எல்லைக்கும் போவோம். இது எங்கள் இறைவனுடைய சொத்து, எங்கள் இறைவனுக்காக எங்கள் முன்னோர்கள் கொடுத்த சொத்து. அந்த பள்ளிவாசலை மதரசாவை பறிப்பதற்கு நீ எந்த விதத்தில் வந்தாலும் நாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்பதை எச்சரிக்கையாக இங்கே சொல்லிக்கொண்டு இந்த வக்ஃபு சொத்தை பாதுகாப்பதற்காக இந்த கூட்டம் நடக்குது. பிரமத அன்பர்களும் இதுல கவனிச்சிங்க, நாங்க அடிப்படை உரிமைக்காக போராடிக்கிட்டு இருக்கோம். இங்க நாங்க கத்துறது, கூச்சம் போடுறது, குரல் எழுப்புவது எல்லாமே எங்களுடைய அடிப்படை உரிமைக்காக. அதுவும் இந்த இந்திய அரசியல் அமைப்பு சாசனம் எங்களுக்கு தந்திருக்கின்ற அடிப்படை உரிமையை, எல்லா மக்களுக்கும் தந்திருக்கின்ற அடிப்படை உரிமை. இந்துக்களுக்கு என்ன உரிமை இருக்குதோ அதே உரிமை இஸ்லாமியனுக்கும் இருக்கிறது. கிறிஸ்தவனுக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அதே உரிமை இஸ்லாமியனுக்கும் இருக்கிறது. அந்த உரிமையை கேட்டுத்தான் இங்கே போராடி கொண்டிருக்கிறோம். நீங்களும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த வக்ஃபு திருத்த மசோதாவிற்கு எதிராக இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை கொண்டு வந்து வக்ஃபு சொத்துக்களை இந்த பிரித்தாளும் சூழ்ச்சியை கையாளுகிற பாஜக அரசு முன்வந்தால் எங்களுடைய சொத்துக்களை, பள்ளிவாசலையும் மதரசாக்களையும் அபகரிக்க வந்தால் எங்களோடு இஸ்லாமியர்களோடு எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளான இந்து மக்களும் கைகோர்த்து களத்தில் நிற்பார்கள். அதை எச்சரிக்கையாக இந்த மோடி அரசுக்கு சொல்லிக்கொண்டு நிறைவு செய்து கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கைவிட மாட்டோம், கைவிட மாட்டோம், கைவிட மாட்டோம், கைவிட மாட்டோம், ஒருபோதும் கைவிட மாட்டோம், ஒருபோதும் கைவிட மாட்டோம். நீ அடக்க நினைத்தால் நாங்கள் அடக்க மறுப்போம். குறித்து தனத்தை நாங்கள் ஒழித்து காட்டுவோம். நாங்கள் பலந்துட மாட்டோம், அடக்க மாட்டோம். இது ஒவ்வொரு நாடும் உறக்க தலையும். இது விடுதலை மாற்றம். இது நாட்டை பற்றும். அது விரைவில் அழியும். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.